வணக்கம். ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, சார் பிஎஸ்சி ஹோட்டல் முடிச்சா மந்த்லி என்ன சேலரி வரும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீங்க அப்ராட் கண்ட்ரிஸ் போக முடியாது. ஸோ படிக்கும் போதே எங்களுடைய காலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர் ப்ரோக்ராம்ல 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருப்பீங்க, வித் ஸ்டைஃபனோட இருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா வேர்ல்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு கண்ட்ரினாலும் நீங்க ஜாப் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஎஸ் ஆர் யூகே போறீங்கன்னா மந்த்லி 2 to 3 lakhs பர் மந்த் நீங்க earn பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நம்ம அதை தேடி எடுத்து அதுக்கு ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி போகணும். அல்லது நீங்க ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியா போக முடியும். ஈவன் அது ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு போவாங்க, அல்லது ஒரு பிஎஸ்சி ப்ரொஃபஷனல் முடிச்சு கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆர் இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போவாங்க. ஸோ போகக்கூடிய போது அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போகும்போது ஒரு மந்த்லி 50 to 60 lakhs நீங்க earn பண்ண முடியும். ஸோ நம்ம போகக்கூடிய கண்ட்ரியில தான் நம்மளுடைய சேலரி என்னன்றது நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்ராட் இருக்கக்கூடிய 5 ஸ்டார் அல்ல 4 ஸ்டார் கேட்டகரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சேலரி உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அப்ராட் கண்ட்ரிஸ் போக முடியாது. ஸோ எங்களுடைய காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து மாணவர்களும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ட்ரைனிங் அனுப்புறோம். மேலும் இந்த ட்ரைனிங் அல்லது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம், அல்லது டைரக்டா எங்களுக்கு நீங்க எங்களுடைய காலேஜ் விசிட் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.